எனது பெயர் எஸ் ஜெயக்குமார், கிழாய் கிராமம், மயிலாடுதுறை வட்டம். நாங்கள் கேஎஸ்ஆர் இன்டெகிரேட்டட் ஃபார்ம் என்ற ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையத்தை நடத்திட்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக நடத்திட்டு வரோம். என்னுடைய துணைவியாரும் என்னுடைய பையங்க 2 பேரும் அதுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. எங்களுடைய அந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் நாட்டு மாடு, உம்மலாச்சேரி நாட்டு மாடு இனங்கள் ஒரு 6 கால்நடைகள் இருக்குது. இது தவிர கோழி வளர்க்குறோம். வந்து ஆடு வளர்த்துக்கிட்டு இருந்தோம். தற்பொழுது கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கிறோம். மீன் குட்டை வச்சுருக்கிறோம். இன்டெகிரேட் ஃபார்மில் மீன் குட்டை இருக்குது. எல்லாமே இயற்கை முறையில் அந்த மீனை வளர்த்துட்டு வர்றோம். தற்பொழுது சம்பா பயிரிடுவதற்காக பல தானியங்களை விதைப்பு செய்து இன்னொரு 1 மாதத்தில் அதை மடக்கி உழுது அதை நடலான்ட்டு இருக்கிறோம். அது சிறப்பாக முளைச்சிட்ருக்குது. நாங்கள் அந்த வயலில் தான் நின்றுட்டு இப்போ தங்களுக்கு பேட்டி கொடுத்துட்ருக்குறோம். இந்த பணியை ஆர்வமாக உறுதியோடு சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய 2 பையங்களும் தான் காரணம். அந்த பணியை சிறப்பாக நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அதே சமயத்தில் எந்த விதமான இதுவும் இல்லாமல் பாரம்பரிய நெல் விதைகளை மட்டும், குறிப்பாக கருப்பு கோணி, ஆத்தூர் கிச்சிலி சம்பா மற்றும் ரத்தசாலி போன்ற இனங்களை நட்டுட்ருக்குறோம். அதை வந்து நெல்லை அரிசியாக்கி நேரடியாக நுகர்வோரை கொடுத்துட்ருக்குறோம். அதில் எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குது.